கவனித்து கேட்கிற அந்த சிந்தனை நிறைய பேருக்கு இல்லை. கவனித்து கேட்கணும். செய்தியோட பாருங்க, கவனிச்சு கேட்கிறாங்களா? அவர் என்னவோ பேசுறார், இவர் என்னவோ பண்ணிட்டு இருக்கிறார். சில பேர் எழுதிட்டே இருப்பாங்க. எழுதுவது நல்லது, ஆனா என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் கவனிங்க. அந்த அந்த எழுதுற பேப்பர் அன்னையோட காணும் என்று காண்பேனும். அது எழுதுங்க. அட் த சேம் டைம் ஜஸ்ட் லிசன், இன்க்ளைன் டு த வேர்ட். அவனுடைய வார்த்தையை கெட்டியா பிடிச்சிங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு கொடுக்கும் நேரம் இன்பமான, ஆலயம் செல்வது இன்பமான நேரம், தேவனை ஆராதிப்பது இன்பமான நேரம். அன்பான தேவ பிள்ளையே, ஸ்டாண்ட் ஃபார் வாட் இஸ் ரைட். இன்பமான நேரம், அதாவது சரியான ஒன்றுக்காக நிற்பது. நீங்க அது இல்லையே, நல்லாவே தெரியும் இது தவறு, துன்மார்க்கன். ஆனா இந்த தவறான ஒன்றுக்காக நிற்கிற மக்கள் தான் இன்னைக்கு ஏராளம்.